இப்போது வந்து 3 மீல் கார்ஸ் செய்ய போகிறேன். 3 மீல் கார்ஸ் வந்து முதல்ல டீசரை ஸ்டார்ட் பண்ணேன். டீசர் வந்துட்டு மோச்சி, பீட்ரூட் மோச்சி வித் சீசமே மில்க். டீசர்ட் வந்து மெயின் டிஷ் வந்து என்னென்னா மெயின் டிஷ் வந்து யோசிக்கிறேன். ப்ளஸ் ஸ்டஃபிங்க்கு நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இதுக்கு ஸ்பைஸ் வந்து கரம் மசாலா தான். கரம் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் எக் பிளான்ட்டோட நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்போது. சரி, இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நான் சரியாக வேகிறேன். சரி, சின்ன சின்னதாக கட் போட்டிருக்கீங்க. நான் ஒரு அளவாக தான் வேஜஸ் மாதிரி கட் பண்ணேன். அப்போ வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு. பட் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். நான் ஏன் தோலோடு வேக வைக்கிறேன்னா அதோட வைட்டமின்ஸ் வேணும்ன்ட்டு. ஓவரால் இந்த நெக்ஸ்ட்டு வந்து மோச்சி வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து தேங்காய் பூரணம் எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி செஞ்சோம் இல்லையா, ஐ திங்க் அடேகோ நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேங்காய் பூ அந்த என்னது சூர்லாப்பத்துக்கு செஞ்சோம். தேங்காய் பூ ஐஸ் பெல்லில் வச்சுது. ஐஸ் பெல்லில் எடுத்து நம்ம பாய்க்கலாங்க. 3 நாள் பாய்க்கலாம். ஐ திங்க் பண்ணிவிட்டு ஐஸ் பெல்லில் எடுத்து வச்சுருக்க போகிறேன். ஏன்னா அந்த மாவு சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டா, இந்த பூரணம் உள்ளே வச்சுட்டா கரைஞ்சிரும். அதனால் ஐஸ் பெல்லில் கொஞ்ச நேரம் எடுத்து வைக்க போகிறேன். முதல் மெயின் டிஷ் நான் சமைச்சிக்கிறேன். ஸ்டஃபிங் செஞ்சாச்சு, உருளைக்கிழங்கு பரட்டியாச்சு, ஸ்டஃபிங் செஞ்சுட்டேன். இந்த இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம லைட்டாக பொரிக்க போகிறோம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சர்வ் பண்ண ரெடி ஆகிடும். பொரிக்கிற விதத்தை பார்த்திங்கன்னா நான் பிடிச்சிட்டு இப்படி பொரிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து இது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி சுற்றி பொரிச்சிக்கிறேன். அப்புறம் இந்த சைட்டு கொஞ்சம் நேரம் அப்படி வைக்கிறேன். எல்லாமே அப்படி தான் பொரியட்டும். வைக்கிறவி நான் யூஸ் பண்ணது வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன். அப்புறம் அடைச்சிட்டு லோ ஃப்ளேம் அனல் அடைச்சிட்டு கத்திரிக்காய் போட்டு சுற்றி விட்டுட்டேன். அப்புறம் திருப்பியும் லோ ஃப்ளேம் வச்சேன். ஸோ கத்திரிக்காய் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. 10 மினிட்ஸ் இருக்கும். 10 மினிட்ஸே வந்துருச்சு கத்திரிக்காய். நல்லா வந்துருச்சு. டீசர்ட் செஞ்சாச்சுங்க. இது அம்மாவுக்கு, இது எனக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அம்மாவுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்ட்டு. 3 கார்ஸ் செஞ்சாச்சுங்க. 3 மீல் கார்ஸ் ரெடி ஆச்சுங்க. அம்மாவுக்கு கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்க போகிறாங்க. அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்கலாம்.